வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா அவருடைய பக்தரோட ஆத்துக்கு போறார். அங்க பக்தரோட மருமகளை பார்த்து, சீதை உன்னோட ராமன் எங்க, கூப்பிடு அவனை அப்படிங்கிறார். நடுக்காவிரியில காவிரிக்கரை பிரசன்ன மகா கணபதி கோவில் உருவான கதை. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவையாறு கஷேத்திரத்துல காவிரி, குடமுருட்டி, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு அப்படின்னு 5 நதி பாயறதால திருவையாறுன்னு பேர் வந்தது. 1942ல நடுக்காவேரியில சின்னசாமி ஐயர்னு ஒரு குடும்பம் வசிச்சுட்டு இருந்தது. இறைபக்தி, ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாத்துக்கும் மேல மகா பெரியவா மேல அப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி. திருவையாறு வரும்போதெல்லாம் மகா பெரியவா இவளோட கிரகத்துக்கு கட்டாயம் வருவார். சின்னசாமி ஐயர் நித்தியம் ஆத்துல சிவபூஜை, அப்புறமா உள்ளூர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பரமேஸ்வரனை மனமுருகி வழிபடுவார். சாயங்கால வேளையில ராமாயண உபன்யாசம் செய்வார். இவரோட பிள்ளை மாட்டு பொண்ணு பெயர் பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கும். ராமச்சந்திரன்னு பிள்ளை, சீதா லட்சுமின்னு மாட்டு பொண்ணு அப்படின்னு அமைஞ்சுது. மனமொத்த குடும்பமா இருந்தாலும் கல்யாணமாகி 13 வருஷங்கள் ஆகியும் சந்தான பிராப்தி இல்லை. அந்த குறை மட்டும் எல்லார் மனசையும் அரிச்சுட்டே இருந்தது. முதல்ல பிறந்த குழந்தை தங்கலை. நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தால அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் அவளுக்கு துளி கூட குறையல. அப்போ மகா பெரியவா நடுக்காவேரிக்கு விஜயம் செஞ்சார். அங்க வேற ஒரு பக்தர் கிரகத்துல பெரியவா தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேத கோஷம் முழங்க, பூர்ண கும்பங்கள்லாம் ஒவ்வொரு ஆத்து வாசல்லையும் வச்சு மகா பெரியவா ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். சீதா லட்சுமி வீட்டு வாசல்ல கோலம் போட்டு இருந்தா. இவ ஆத்தை தாண்டி தான் மகா பெரியவா தங்க போற ஆத்துக்கு போனோம். சீதா லட்சுமியை பார்த்ததும் ஊர்வலத்திலேருந்து விலகி விறுவிறுன்னு அவ போட்டு இருந்த மாக்கோலத்துக்கு மேல திருப்பாதங்களை பதிஞ்சும் பதியாமலும் நின்னார் மகா பெரியவா. திடீர்னு தான் எதிரில் வந்து நின்ன கண்கண்ட தெய்வத்தை பார்த்ததும் சந்தோஷம், பக்தி, குழந்தை இல்லா ஏக்கம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவர் பாதத்துல விழுந்து கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டா சீதா லட்சுமி. எழுந்துரு சீதை, உன்னோட ராமன் எங்க, கூப்பிடு அவனை அப்படின்னார் மகா பெரியவா எதிர்பாராத நேரத்துல. சின்னசாமி ஐயரின் கிரகத்துக்குள்ள பிரவேசித்தார் மகா பெரியவா. சீதா லட்சுமி ஆத்துக்கார ராமச்சந்திரனை தேடிண்டே ஓடினா. முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம தன்னோட ஆத்துக்கு சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து நின்னதை பார்த்து சின்னசாமி ஐயர் பிரமிச்சு போயிட்டார். அவ்வளவுதான், தெருவே அவ ஆத்துக்குள்ள வந்து கூடிடுத்து. மகா பெரியவா தனக்கு ரொம்ப சுவாதீனமான இடம் போல விறுவிறுன்னு நுழைஞ்சு அங்கேயும் எங்கேயும் பார்வையால துழாவினார். அப்புறம் தாழ்பால் போட்டிருந்த ஒரு அறைய தானே திறந்து அதுக்குள்ள போனார். அதை ஜாஸ்தி பயன்படுத்தாததால தட்டுமுட்டு சாமான்லாம் நிறைய இருந்தது. அதோட ஒரு வண்டி தூசி. மகா பெரியவா கதவை திறந்ததும் ஒரே புழுதி படலம் மேல கிளம்பித்து. தன்னோட ஒத்த வஸ்திரத்தோட ஒரு முனையால கீழே தூசியை தட்டிட்டு அதையே லேசா விரிச்சுண்டு தரையிலேயே உட்கார்ந்துட்டார் மகா பெரியவா. மகா பெரியவா, இந்த ரூம் ரொம்ப புழுதியா இருக்கு, கூடத்துல உட்காந்துக்கோங்களேன் அப்படின்னார் ஐயர். அதுக்குள்ள சீதா லட்சுமி கணவனோட வந்து மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணா. ராமா, உடனே போய் உங்க ஆத்து பசுமாட்டிலேருந்து பால் கறந்து ஒரு சொம்புல எடுத்துட்டு வா அப்படின்னார் மகா பெரியவா. உத்தரவு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணமே ஒரு சொம்பு பாலோட மகா பெரியவா முன்னாடி வந்து நின்னார் ராமச்சந்திரன். மகா பெரியவா கண்ணை மூடிண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தார். அப்புறமா, ராமா, இந்த பாலை கொண்டு போய் கொடமுருட்டி ஆத்துல ஊத்திடு. அப்புறம் சொச்சம் இருக்கிற கொஞ்சூண்டு பாலை அந்த ஆத்தோட கரையில ஊத்திடு. அதை ஊத்துன இடத்துல இருக்கிற மணலை கொஞ்சம் தோண்டு, அதுல ஒரு அஸ்திவாரம் தெரியும். அதுக்கு மேல பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டு, க்ஷேமமா இருப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை எடுத்து உதறிட்டு வெளியே வந்து மகா பெரியவா தங்க வேண்டிய கிரகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். மகா பெரியவா சொன்னபடியே உடனே குடமுருட்டு ஆற்றுக்கு போய் பாலை விட்டுட்டு
கரையில மீதிப்பாலை ஊத்தி மண்ணை தோண்டினா அஸ்திவாரம் தெரிஞ்சுது. உடனே விநாயகருக்கு ஒரு அழகான குட்டி ஆலயம் எழும்பித்து. அடுத்த வருஷமே சீதா லட்சுமி ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயானாள். கணேசன்னு நாமகரணம் பண்ணா அந்த குழந்தைக்கு. இப்பவும் நடுக்கரையில காவிரிக்கரை பிரசன்ன மகாகணபதி கோயில்ல உள்ள விநாயகர் அருள் பாலித்து கொண்டுதான் இருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.